ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வராத பிரச்சனைகளை வந்துவிடுமோ என்று நினைக்கிறாய். நான் உனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறேன். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நடந்துவிட்டது என்று யோசி. அது கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நல்லபடியாக நடத்தி நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ தவறான ஒரு விஷயத்தை நடந்துவிடுமோ என்று யோசித்தால் அது நடந்துதானே விடும் தங்கமே. எப்பொழுதும் ஒன்றே ஒன்று செய்யுங்கள். தவறான விஷயங்கள் உங்கள் மனதில் வந்தது என்றால் அதை அடியோடு தூக்கி எறியுங்கள். அதற்கு பதிலாக அந்த நினைப்பை நீங்கள் மாற்றுவதற்காக சந்தோஷம் நடந்துவிட்டது என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கெட்டது வந்துவிடும் என்று நீங்கள் யோசிக்க கூடாது. நல்லது நடந்துவிட்டது என்று அந்த நினைப்பை, அந்த கெட்ட விஷயத்தை மறக்கும் அளவுக்கு இந்த நல்ல விஷயத்தை நீங்களாகவே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதை உனக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லுங்கள். சீக்கிரமாக நல்லது நடக்கும். பிரச்சனையிலும் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் தவறாகவே யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அது நீங்களே உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி தானே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அல்ல. யாருனாலும் உனக்கு பிரச்சனை வராது. நீ நினைக்கும் உன்னுடைய எண்ணத்தினால் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை வருகிறது. நீ என்ன நினைக்கிறாய்? உன் வாழ்வில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல், எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாமல் சுமூகமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும். எப்பொழுதும் குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே யாரும் வரக்கூடாது. எப்பொழுதும் நேரான ஒரு பாதையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதானே உன்னுடைய மனதில் இருப்பது. உன்னுடைய வாழ்க்கையில் நடுவே யாரும் இனி வரமாட்டார்கள். இதற்கு முன்பு வந்தார்கள், அவர்களை அடித்து நான் துரைத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு விஷயமும் தவறாக, எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் உன்னை அளவைக்கும் அளவுக்கு நடக்கவே நடக்காது. இனிமே நீ, உன் கணவன், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய அப்பா அம்மா இப்படி ஒரு நல்லதொரு சூழ்நிலையிலேயே நீங்கள் குடும்பத்தில் வாழ்வீர்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் வறுமையோ தாண்டவமாடி கொண்டு இருக்கிறது. அந்த வறுமை அனைத்தையுமே நீ போக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பூஜை அறையில் நீ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தால் போதும். பணமானது ஈர்த்து உன்னுடைய வீட்டிற்கு நீ செய்யும் விஷயமே கொண்டு வந்துவிடும். தங்கமே, உன்னுடைய பூஜை அறையில் என்னுடைய படத்திற்கும் சரி, என்னுடைய சிலைக்கும் சரி, மற்ற தெய்வங்களுடைய படத்திற்கும் சரி, சிலைக்கும் சரி, எப்பொழுதும் நீ தொடைத்து பொட்டு குங்குமம் வைக்கும் பொழுது, இல்லை என்றால் வெள்ளி செவ்வாய் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் செய். இது வெறும் சூட்சமமான விஷயம். தயவு செய்து மற்றவிடமும் பகிர வேண்டாம். நீ என்னுடைய பிள்ளை, அதனால்தான் நான் சொல்கிறேன் தங்கமே. நான் உனக்கு ஒரு சூட்சமமான விஷயத்தை சொல்கிறேன். தயவு செய்து இதை யாரிடமும் பகிர்ந்து விட வேண்டாம். நீ எப்பொழுதும் சுதாரிப்பாக இரு. நான் சொல்லும் விஷயத்தை வெளியில் சொல்லிவிடாதே. வெள்ளி செவ்வாய் இல்லை என்றால் நீ என்னுடைய படத்திற்கோ மற்ற தெய்வங்களுடைய படத்திற்கோ பொட்டு குங்குமம் வைத்து அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் பச்சை கற்பூரத்தை எடுத்து நன்றாக நுணுக்கி தெய்வங்கள் அனைவர் மீதும் போட்டுவிடு. அடுத்த ஒன்று புணுகு எடுத்து நன்றாக எடுத்து எல்லோருடைய படத்திற்கு மீதும் சிறிதளவு எடுத்து அதை நன்றாக தேய்த்து விடு. அடுத்த விஷயம், மூன்றாவதான விஷயம், இதில் ஏதாவது ஒன்று நீ செய்தால் போதும். இன்னொன்று ஜவ்வாது எடுத்து உன்னுடைய பூஜை அறையில் நன்றாக தெளித்து விடு. இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று பச்சை கற்பூரத்தை நுணுக்கி உன்னுடைய தெய்வத்தின் மீது போட்டுவிடு. அடுத்தது புணுகு உன்னுடைய எல்லா தெய்வத்தின் படத்தின் மீதும் தேய்த்து விடு. அடுத்து ஜவ்வாது எல்லா தெய்வத்தின் மீதும் அதை தெளித்து விடு. மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ செய்தால் போதும், உன் வாழ்வில் மிக பெரிய பண ஈர்ப்பானது கிடைக்கும். இது நான் உனக்கு வெறும் விளையாட்டாக சொல்லவில்லை. நீ செய்து பார். ஒரு மாதம் நீ செய்தால் மட்டுமே போதும். உன் வாழ்வில் எங்கு பணம் உனக்கு தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து உனக்கு பணமானது கிடைக்க ஆரம்பித்துவிடும். ஏற்கனவே நீ நிறைய விஷயங்கள், நிறைய பணங்களை இழந்திருக்கிறாய். நீயும் பணத்திற்காக ஏறாத இடங்கள் கிடையாது. சரி, வேலைக்கு போகலாம் என்று நினைத்து வேலைக்கு போனால் கூட அங்கு நிலையாக உன்னால் இருக்க முடியவில்லை. நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய தொந்தரவுகள் எல்லாமே வருவதனால் வேலைக்கு போவதையும் நீ நிறுத்திவிட்டாய்.
பணத்திற்காக என்ன செய்வோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். அந்த நேரத்தில் தான் நான் உனக்காக இந்த விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன். சீக்கிரமாக நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் உன் வாழ்வில் நீ செய்து பார். எவ்வளவு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்பதை நீயே உணர்வாய். நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் செய்து பாருங்கள். அப்பொழுதுதான் தெரியும் எவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீர்கள் என்பது. வாழ்வில் நீ நிறைய நேரத்தில் நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் அலட்சியமாக எடுத்திருக்கிறாய். இந்த விஷயத்தை மட்டும் நீ அலட்சியமாக எடுத்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் கிடைக்காம போவது, தேவையில்லாத பண பிரச்சனையை அனுபவிக்க போவது நீயாகத்தான் இருப்பாய். போதும், உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ இதுவரைக்கும் காண பிரச்சனைகள் அனைத்தும் போதும். இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்வில் இதுவரைக்கும் நீ சந்திக்காத பண வரவை நீ இது செய்தாயானால் நிச்சயமாக பண வரவு ஆனது வர ஆரம்பித்துவிடும். இந்த வாராகி உன்னுடைய காதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையின் நிலைமை ஆனது மாறப்போகிறது. உன்னுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை பார்க்க போகிறது என்பது மட்டும்தான் அர்த்தம். மிகப்பெரிய திருப்பங்களை பார்க்க தயாராக இரு. இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் நீ விட்டு விட்டாய். எல்லாம் அலட்சியத்தாலேயே விட்டு விட்டாய். இனிமேல் உன் வாழ்வில் நீ அலட்சியம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கவே கூடாது. நீ அலட்சியமாக இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எந்நாளும் எப்பொழுதும் நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைப்பதாக இருந்தாலும் ஏன் கிடைக்கிறது, எதற்கு கிடைக்கிறது, இந்த விஷயம் ஏன் நடக்கிறது என்பதை சற்று ஆராய்ந்து செய்ய வேண்டும். இப்பொழுது உன்னுடைய காதுக்கு இந்த சூட்சமமான வழியை காட்டியிருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழியை தான் காட்டியிருக்கிறேன். இதையும் நீ விட்டு பணம் பணம் என்று கேட்டாயானால் நீ எப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்கிறாயோ அப்பொழுதுதான் பணமானது ஈர்த்து உன்னிடம் வரும். லட்சுமி தேவியை ஈர்க்கும் வழியை மட்டும் பாரு. எந்த ஒரு அளவும் பயப்படாமல் தைரியமாக நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் செய். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். மாற்றம் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனி நடக்கும். நான் என்ன உன்னை செய்ய சொல்கிறேனோ அதை மட்டும் செய். மற்றபடி தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதே. தைரியமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து இந்த வாராகி அருள் புரிவேன். ஜெய் வாராகி.